Electricity class, I'm your professor Dr. D. Silambaresan. ஸோ இதில் ஃபஸ்ட் யூனிட் மோஸ்ட்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், அப்புறம் தெர்மோ எலக்ட்ரிசிட்டி முடிச்சாச்சு, கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு முடிச்சாச்சு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து இப்போது NCM நடத்திட்டு இருக்காங்க. ஸோ விட்டு பண்ணது ஸ்டெடி கரண்ட் அண்ட் டிரான்சியன்ட் கரண்ட். ஸோ அந்த யூனிட்டை நம்ம இந்த கிளாஸில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டெடி கரண்ட்டுனா ஸ்டேபிளாக இருக்கிறது, டிரான்சியன்ட்னா கண்டினியூஸாக வேரி ஆகிட்டுருக்குது, மூவ் ஆகிட்டுருக்கிறது. சரியாக கண்டினியூஸாக வேரி ஆகிட்டுருக்குது, அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது பேசிக் அதுக்கு கொஞ்சம் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். எலக்ட்ரிக் கரண்ட்டு நமக்கு தெரியும், மெட்டல் கண்டெய்ன்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதாவது மெட்டலில் வந்து நிறைய நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், வேலன்ஸில் உண்டுல்ல. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம், அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டிக்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கு தேவை, அதுதான் முக்கியமானது. when a potential difference is maintained between the ends of a metallic wire using a cell, an electric field is set up along the wire, and so the free electrons drift and there is flow of electric charge in the wire. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சிங்கிள் ஒயர், சிம்பிளாக ஒரு காப்பர் ஒயர் நம்ம லேபில் யூஸ் பண்ணதை எடுத்துக்குவோம். அதில் ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணிக்கிறோம், 2 வோல்ட் பேட்ரி. ஸோ 2 வோல்ட் பேட்ரி வோல்டேஜ்னு சொன்னாலே அது என்ன அர்த்தம்? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் வோல்டேஜ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில் 2 வோல்ட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 5 வோல்ட் பேட்டரியில் 5 வோல்ட் இருக்குதுன்னு அர்த்தம், 12 வோல்ட் பேட்டரியில் 12 வோல்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அது டிஃபரன்ஸுனால தான் ஒன்று வந்து ப்ளஸ்ஸாகவும் ஒன்று மைனஸாகவும் போடுறோம். டிசி பவர் சப்ளையில் ஒரு கோடு, பெரிய கோடு ப்ளஸ்ஸாகவும், சின்ன கோடு போட்டோம்னா பெரிய கோடோடு கம்பேர் பண்ணல அது சின்னதாக இருக்குது, நெகட்டிவ். ப்ளஸ் வந்து ஹை பொட்டன்ஷியல், நெகட்டிவ் வந்து லோ பொட்டன்ஷியலில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பெரிய கோடு சின்ன கோடுன்னு போடுவோம். ஸோ அது மெட்டாலிக் ஒயரில் பவர் சப்ளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் ப்ளஸில் அதிகமாக இருக்கும், மைனஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ப்ளஸில் இருந்து மைனஸ்க்கு ஃப்ளோ ஆகும், ரைட்டா? ஸோ அதுதான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம சொல்கிறோம். த rate of flow of electrical charges across any cross-sectional area of the conductor is known as electric current. இது நமக்கு தெரியும், rate of flow of electric charge தான் electric current. ஸோ I is equal to dq by dt. க்யூங்கிறது சார்ஜ் பை டிடி. டி பை டிடினால என்ன சொன்னோம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப்னு சொன்னோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஆஃப் சார்ஜ். ஸோ கூலும் பெர் செகண்ட் ஆர் ஆம்பியர், கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். இது வந்து பேசிக் டெஃபினிஷன். பை கன்வென்ஷன் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் செட் டு ஃப்ளோ ஃப்ரம் ஏ ஹை பொட்டன்ஷியல் பாயிண்ட் டு ஏ லோ பொட்டன்ஷியல் பாயிண்ட் ஆஃப் ஏ கண்டக்டர். இதை நான் முன்னாடி சொன்னேன். த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்ட் யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் நோன் அஸ் அம்மீட்டர். ஸோ கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மீட்டர் வந்து அம்மீட்டர், ஆம்பியர் அம்மீட்டர் அப்படிங்க வச்சுக்கணும். அதேமாதிரி வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டர் வோல்ட் மீட்டர், வோல்டேஜ் வோல்ட், ஆம்பியர் அம்மீட்டர். அப்போ மல்டிமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? மல்டி பர்பஸ். அதில் வந்து நிறையா மெஷர் பண்ண முடியும், கரண்ட்டை மெஷர் பண்ண முடியும், வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும், கெப்பாசிட்டன்ஸ் மெஷர் பண்ண முடியும், சவுண்டு செக் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால தான் அது மல்டிமீட்டர். த கரண்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ஆம்பியர். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் நோன் அஸ் வோல்ட்மீட்டர். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னாலும் இஎம்எஃப் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்னாலும் வோல்டேஜ்னாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ வோல்டேஜை மெஷர் பண்ணுறதுக்கு இல்லை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு இல்லை இஎம்எஃப் எதுனாலும் தட் இஸ் நோன் அஸ் அதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மீட்டருக்கு பேர் வோல்ட் மீட்டர். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் வோல்ட். The potential difference between the ends of a conductor can be maintained using electrical cells or DC dynamos. There are 2 kinds of cells, primary cells and secondary cell. இது வந்து போன யூனிட்டில் நம்ம பார்த்துருப்போம், primary cells, secondary cells. Leclanche cell 1.45 volt, Daniell cell 1.08 volt and cadmium cells are examples of primary cells. lead acid accumulator, அதாவது காரில் யூஸ் பண்ணுற பேட்ரி, கார் முன்னாடி பேட்ரி இருக்கும், அது பார்த்தா தெரியும். ஸோ அது வந்து lead acid accumulator. எடிசன் accumulator and dry cell. டார்ச் லைட் செல் இருக்குல்ல, அந்த உருண்டை பேட்ரி ஒன்று, டார்ச் லைட்டுக்குள்ளெல்லாம் பழைய காலத்தில் டார்ச் லைட்லலாம் பார்த்திங்கன்னா உருண்டை பேட்ரி ஒன்று இருக்கும், அதுக்கு பேர் ட்ரை செல்லுன்னு பேர். ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செகண்டரி செல். தே ஆர் காமன்லி யூஸ்டு டு ட்ரா ஸ்டெடி எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அந்த மாதிரி பேட்ரி நம்ம போட்டோம்னா அதுலேருந்து வர்ற கரண்ட் வந்து ஸ்டெடி எலக்ட்ரிக் கரண்ட்டாக இருக்கும், ஸ்டெடி எலக்ட்ரிக் கரண்ட்டாக இருக்கும். அது வந்து முக்கியமான பாயிண்ட்டு.
The secondary cells can be recharged using eliminators, thereby converting electrical energy into chemical energy. அதான் நமக்கு நடக்குது செகண்டரியில். When the cells are being used, the chemical energy gets converted into electrical energy. ஸோ இன்வர்ஷனில் நடக்கும். சார்ஜ் ஆகும்போது ஒன்று நடக்கும், டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒன்று நடக்கும். சார்ஜ் ஆகும்போது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. அதேமாரி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கெமிக்கல் எனர்ஜி கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ரைட், அடுத்து கரண்ட் டென்சிட்டி. தி எலக்ட்ரிக் கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி கரண்ட் பாசிங் த்ரூ யூனிட் கிராஸ் செக்ஷன் ஏரியா நார்மல் டு தி டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். So it is a vector quantity and is denoted by the symbol J vector. In vector form, I is equal to J vector dot A vector. ஸோ யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியாவில் எவ்வளோ கரண்ட்டு போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு பேர் தான் கரண்ட் டென்சிட்டி. டென்சிட்டினாலே நம்பர் ஆஃப்னு சொல்லியிருக்கோம். குவான்டிட்டியை சொல்கிறது, குவான்டிஃபை பண்ணி சொல்கிறது. ஸோ ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஒரு யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அது வந்து 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டராக இருக்கலாம். அதில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது கரண்ட் டென்சிட்டி. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற லெட்டர் வந்து ஜே வெக்டர். ஸோ இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி. இன் வெக்டர் ஃபார்ம் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா I is equal to J vector dot A vector. இப்போது இந்த கரண்ட் டென்சிட்டியை வந்து நம்ம எக்ஸ்பிரஷனில் புரிஞ்சுக்கலாம். டெரைவ் பண்ணுறது மூலமாக நம்ம என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கன்சிடர் a metallic cylinder of length L and a cross sectional area A through which positive charges plus Q are moving with uniform velocity V as shown in figure. ஸோ ஒரு சிலிண்ட்ரிக்கல் மெட்டாலிக் சிலிண்டர் ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். அதோட லென்த்து எல்லு, கிராஸ் செக்ஷனல் ஏரியா கேபிட்டல் ஏ, அதில் ஃப்ளோ ஆகிற சார்ஜ் வந்து ப்ளஸ் கியூ, இப்போது மூவ் ஆகிற வெலாசிட்டி வந்து வி. ஏன்னா கீழே பேட்ரி கொடுக்குறோம், பேட்ரியில் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். அப்போ மூவ் ஆகும்போது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வெலாசிட்டி இருக்கும், அந்த வெலாசிட்டி தான் வி. Let n be the number of charge carriers per unit volume of the cylinder. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிலிண்டரோட லென்த்து வந்து 1 மீட்டர் இருக்கதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதில் யூனிட் லென்த்து நம்ம எடுக்கிறோன்னா ஒரு 10 சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். ஸோ 1 மீட்டர் சிலிண்டர் லென்த்து, அதில் 10 சென்டிமீட்டர் மட்டும் யூனிட் கிராஸ் செக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் எவ்வளவு சார்ஜ், நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குல்ல, அதை வந்து என்னன்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஸ்மால் என். ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்னா ஏரியா இன்ட்டு லென்த்து. வால்யூம்னா கன அளவு 3 டைமென்ஷன் கேஸ் வந்துடும். ஏரியான்னா 2 டைமென்ஷன் கேஸு, லென்த் இன்ட்டு பிரெத்து, சரியா, 2 டைமென்ஷன் கேஸ், பக்கம் இன்ட்டு பக்கம் சொல்லிக்கலாம். அது கூட இன்னொரு டைமென்ஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 டைமென்ஷன் ஆயிரும், வால்யூம் கிடச்சிரும். ஸோ ஏ இன்ட்டு எல். இப்போ நம்பர் ஆஃப் சார்ஜ் இந்த மொத்த சிலிண்டர் ஒரு யூனிட் லென்த்து 10 சென்டிமீட்டரில் ஸ்மால் என்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஏ இன்ட்டு எல். அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்கும்னா அதை என்னால் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ என் இன்ட்டு ஏ இன்ட்டு எல். டோட்டல் சார்ஜஸ் இன்சைட் த சிலிண்டர் Q is equal to, அப்போ அந்த நம்பர் ஆஃப் சார்ஜையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். Q into N into A into L. The battery drives the electrical charges in the cylinder. Drives na move பண்ணியது. The time taken for passage of length L with velocity V is T is equal to L by V. So இது நமக்கு தெரியும். வெலாசிட்டினா என்னது, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். இது பேசிக் டெஃபினிஷன். வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். ஒரு பைக்கில் இல்லை ஒரு பஸ்ஸு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும்னு அர்த்தம். ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். ஸோ அதிலிருந்து V is equal to dx by dt. இது வந்து பேசிக் டெஃபினிஷன். இங்கே dxங்கிறது லென்த் ஆஃப் த சிலிண்டர், ஸோ எல் போட்டுக்கிறோம். ஸோ அதிலேருந்து நம்ம எழுதணும்னா V is equal to L by Tன்னு எழுதிக்கலாம். அது ரெண்டையும் எல்லையும் டிஐவியும் கிராஸ் மல்டிப்ளை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம்னா T is equal to L by Vன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தி டைம் டேக்கன் இன் விச் த டோட்டல் சார்ஜ் பாசஸ் அவுட் ஆஃப் த சிலிண்டர். ஸோ ஒரு செகண்டுக்கு இவ்வளோ நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து அந்த சிலிண்டரை விட்டு லீவ் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த டைமுக்கு. ஸோ T is equal to L by V. The current is given by the rate of flow of charge. So I is equal to Q by T, இந்த கேபிட்டல் Q by T. ஸோ அந்த Q தான் Q இன்ட்டு N இன்ட்டு A இன்ட்டு L. ஸோ அது டிவைடட் பை T போட்டுக்கிறோம். இப்போ T is equal to L by V, அதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T is equal to L by V. ஸோ டினாமினேட்டரில் L by V போடணும், அந்த V வந்து மேலே போயிடும். இப்போ இந்த 2 L கேன்சல் ஆயிரும். ஸோ QN
ஏவின்னு வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐ இருக்குது. அப்போ அந்த ஏவை இந்த சைடு டினாமினேட்டரில் கொண்டு வந்தோம்னா I/A is equal to Q into N into V. The ratio I/A gives the current density J. அதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட்டு. The ratio I/A gives the current density J. இதுதான் current density. நம்ம சொன்னோம்ல current density அங்கே டிஃபைன் பண்ணல என்ன சொன்னோம், current passes through the cross sectional area, unit cross sectional area. ஸோ கரண்ட்டு I, அந்த யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் A. ஸோ I/A gives the current density. ஸோ therefore I/Aக்கு பதிலாக J போட்டோம்னா J is equal to QNV. வெக்டர் ஃபார்மில் போட்டோம்னா J vector is equal to Qங்கிறது சார்ஜ் குவான்டிட்டி, அது வெக்டர் கிடையாது. என்னங்கிறது நம்பர் ஆஃப் சார்ஜஸ், அதுக்கும் வெக்டர் குவான்டிட்டி கிடையாது, வெக்டர் கிடையாது. இது ரெண்டும் ஸ்கேலர். ஸோ வெலாசிட்டி டைரக்ஷனல் குவான்டிட்டி, அதனால அதுக்கு வந்து வெக்டர் ஃபார்ம் போட்டிருக்கு. த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் டென்சிட்டி இஸ் அலாங் தி வெலாசிட்டி வெக்டர் V ஆஃப் தி எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங். ஸோ எந்த டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் சார்ஜ் ஃப்ளோ ஆகுதோ அதே டைரெக்ஷன் தான் கரண்ட் டென்சிட்டியோட டைரெக்ஷன். ஸோ J வெக்டர் என்ன டைரெக்ஷனில் இருக்கும்னா V வெக்டர் வெலாசிட்டி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் கரண்ட் டென்சிட்டி இருக்கும். ரைட். அடுத்து வந்து ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் எ மெட்டாலிக் வயர். மெட்டாலிக் வயர் ஆஃபன் ரெசிஸ்டன்ஸ் டு எனி ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ இட். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு தெரியும் தடை. ஸோ ஒரு மெட்டாலிக் வயர் எல்லா மெட்டீரியலுக்குமே ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் அந்த மெட்டீரியல் சூப்பர் கண்டக்டராக இல்லாமல் இருக்கணும். சூப்பர் கண்டக்டர்னால் இன்ஃபினிட் கண்டக்ஷன் பண்ணும். ஸோ மெட்டாலிக் வயர்னால் அதுக்கு கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். The amount of resistance R is inversely proportional to the area of cross section A of the conductor and is directly proportional to its length. So resistance definition பாருங்க, is inversely proportional to the area of cross section. So area of cross section கூடுச்சுன்னா resistance குறையும்னு அர்த்தம். ஆனால் length கூடுச்சுன்னா resistance கூடும். அப்போ R is proportional to L, அப்புறம் R is proportional to 1/A, அப்போ ரெண்டையும் சேர்த்து போட்டோம்னா R is proportional to L/A. அதிலேருந்து ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம் ரோ. ஸோ ரோ இன்ட்டு L/A. இது நம்ம இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம சார்ஜர் இருக்குது, கேபிள் இருக்குது அப்படின்னா அந்த கேபிளோட லென்த்து கூட ரெசிஸ்டன்ஸ் கூடும். அதே இது ஏரியா அதோட திக்னஸ் வந்து கூட ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதுதான் ஐடியா. ஸோ அதனால தான் லென்த்தான ஒயருக்கெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப் சார்ஜர் ஒயர் ப்ளக்லேருந்து எடுக்கும்போது நமக்கு லேப்டாப் சார்ஜ் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மீட்டர் 4 மீட்டர் டிஸ்டன்ஸாவது வேணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜுக்கு ப்ளக்லேருந்து வர்ற ஒயரோட திக்னஸ் வந்து நல்ல திக்காக இருக்கும், தடிமனாக இருக்கும். அதே இது நம்ம மொபைல் சார்ஜர் அதிகபட்சம் ஒரு 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும், அதிகபட்சம் 1 மீட்டர் இருக்கலாம், அதை விட ரொம்ப லென்த்தியாக இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி திக்னஸ் அதுக்கு இருக்கும். ஸோ லென்த்து கூட ரெசிஸ்டன்ஸ் கூடும், திக்னஸ் கூட ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதான் இதில் முக்கியமான பாயிண்ட். ஸோ R is proportional to L/A. அதை எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம் ரோ is the proportionality constant and is known as the resistivity of the material of the wire. அதுலேருந்து ரோ எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா R into A/L is the resistivity. The reciprocal of resistivity is called conductivity. இது நம்ம ஏற்கனவே முன்னாடி யூனிட்ஸில் பார்த்தோம். ஸோ கண்டக்டிவிட்டி கூடுச்சுன்னா ரெசிஸ்டிவிட்டி குறையுதுன்னு அர்த்தம், ரெசிஸ்டிவிட்டி கூடுச்சுன்னா கண்டக்டிவிட்டி குறையுதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அதை கண்டக்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற லெட்டர் வந்து சிக்மா, ரெசிஸ்டிவிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற லெட்டர் வந்து ரோ. ஸோ சிக்மா is equal to 1/ρ. It is expressed in the unit of mho. ஸோ ரெசிஸ்டிவிட்டியை ஓம்னு சொல்லுவோம், OHMனு போடுவோம். அதுவும் சிக்மா கண்டக்டிவிட்டி மோ MHO இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலில் OHM வந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, MHOன்னு எழுதியிருக்காங்க. அடுத்து ஓம்ஸ் லா இன் வெக்டர் ஃபார்ம். ஸோ இதுவும் நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருப்போம், அதுதான் இது. ஸோ ஒரு ஓம்ஸ் லா V is equal to IR, அது வந்து ஜென்ரல் ஃபார்ம், சரியா? இப்போ அதில் வெக்டர் ஃபார்மில் நம்ம எப்படி சொல்லுவோம் அந்த ஃபார்முலா அப்படிங்கிறத பார்ப்போம். எலக்ட்ரிக் கரண்ட் இன் எ கண்டக்டர் இஸ் டியூ டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன்டு பிட்வீன் தி எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர். இது நமக்கு தெரியும். Due to the potential difference, an electric field is produced between the ends. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஏன்னா ஒரே இடத்துல நிறைய சார்ஜ் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறையா ஒரு சார்ஜ் இருந்தாலும் என்ன சொல்லியிருக்கோம், அதை சுற்றி அது ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும், அந்த ரீஜனுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ சார்ஜ் ஹை பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல
நிறையா சார்ஜ் இருக்கும். ஸோ அதனால அங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு செட்டப் ஆகிருக்கும். இன் எ கண்டக்டர் அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. இன் எ கண்டக்டர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் த கரண்ட் டென்சிட்டி J இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி எலக்ட்ரிக் ஃபீல்டு E. திஸ் இஸ் நோன் அஸ் ஓம்ஸ் லா. ஸோ கரண்ட் டென்சிட்டின்னு என்ன சொல்லியிருக்கோம்? கரண்ட் பாசிங் த்ரூ, அதாவது அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாசிங் த்ரூ யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு. ஸோ J இஸ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்னா நிறைய நம்பர் ஆஃப் சார்ஜ் இருந்துச்சுன்னா நிறைய கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், கம்மியான சார்ஜ் இருந்துச்சுன்னா கம்மியான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் கம்மியான சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும், அதிகமான சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ கரண்ட் டென்சிட்டி எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் ஓம்ஸ் லா. ஸோ இன் வெக்டர் ஃபார்ம் J வெக்டர் இஸ் ப்ரொபோஷனல் டு E வெக்டர். ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் எ டைரக்ஷனல் குவான்டிட்டி, அதனால் அது வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இப்போ ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் போகிறோம், சிக்மா E. This is Ohm's law in vector form, where sigma is the conductivity of the material of the wire. The above relation can be expressed in terms of voltage and current density, and such a result is more useful. This is because voltage and current are more easy to measure than electric field and current density. ஸோ அதனால தான் ப்ராக்டிக்கலாக நம்ம V = IR யூஸ் பண்ணுறோம். வோல்டேஜையும் கரண்ட்டையும் நம்மளால் ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். எது கூட கம்பேர் பண்ணலை? கரண்ட் டென்சிட்டி கூடயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடயும் கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் நம்ம V = IRன்ற ஃபார்முலாவை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வெக்டர் ஃபார்மில் நம்ம எழுதணும்னா J வெக்டர் = சிக்மா இன்ட்டு E வெக்டர். சிக்மா இஸ் தி கண்டக்டிவிட்டி, E இஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது நமக்கு தெரியும். அடுத்து J வெக்டருங்கிறது கரண்ட் டென்சிட்டி. அதோட டெஃபினிஷன் என்ன சொன்னால், அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டு ஃப்ளோயிங் த்ரூ யூனிட் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. ஸோ I/A அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ I/A = சிக்மா E. சிக்மாங்கிறது 1/ρ, ரெசிஸ்டிவிட்டி சிக்மாவோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், அதனால் 1/ρ இன்ட்டு E போட்டுக்கிறோம். ஸோ I/A = 1/ρ இன்ட்டு E இருக்குல்ல, அதில் அந்த ரோக்கு பதிலாக R இன்ட்டு A/L போட்டுக்கிறோம். ஏற்கனவே இப்போ நம்ம போனதில் பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ρ = இங்கே இருக்குல்ல, ρ = R இன்ட்டு A/L, அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரோக்கு பதிலாக அது போட்டோம்னா 1/R. ஸோ ρ = 1/Rக்கு பதிலாக 1/ρக்கு பதிலாக ரோன்ற இடத்துல R இன்ட்டு A/L போடணும். ஸோ R இன்ட்டு A கீழே வந்துடும், அதுக்கும் கீழே L வந்து மேலே போயிடும். ஸோ L இன்ட்டு E/R இன்ட்டு A, ரெண்டு சைடு A இருக்குது, கேன்சல் ஆயிரும். ஸோ I = L இன்ட்டு E/R. ஸோ I = V/R. Since the electric field E = V/L, or L into E = V potential difference, or V = IR. சரி, அதான் ஃபார்முலா. ஸோ அதிலிருந்து நம்ம V = IRன்னு எழுதிக்கலாம். E = V/L, அது நமக்கு தெரியும், ஏற்கனவே உள்ளது. ஸோ திஸ் இஸ் another form of Ohm's law, அது நமக்கு தெரியும். In terms of potential difference V and current I, the quantity R is resistance in ohm. So V = IRங்கிறது general form, another form of Ohm's law. In vector formula J vector = sigma into E vector. ஸோ சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 1 மெகா ஓம், மெகானாலே 10^6ன்னு அர்த்தம். ஸோ 1 × 10^6 ஓம். கிலோனாலே 1000ன்னு அர்த்தம். 1000னா 10^3ன்னு எழுதிக்கலாம். ஸோ 10^3 ஓம். இப்போ பவருக்கு என்ன ஃபார்முலானா V into I, பவர் டெலிவர்ட் டு த ரெசிஸ்டர். ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு பவர் நம்ம கொடுக்குறோன்னா, பவர் = V into I. Vங்கிறது வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட்டு. அப்போ V = IR, அதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Vக்கு ஒரு IR போடணும், அப்புறம் ஒரு I இருக்கும். ஸோ பவர் = I² into R. ஸோ இந்த கிராஃபில் என்ன ஒரு கிராஃப் சைடில் காட்டியிருக்கு. அதில் X axis கரண்ட்டு, Y axis வோல்டேஜ். த IV கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் ஐடியல் ரெசிஸ்டர் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரு ஐடியல் ரெசிஸ்டர் இருக்கணும். ஸோ அதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுச்சுன்னா, அதாவது வோல்டேஜ் ஃப்ளோ ஆகும்போது கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ரெண்டுமே லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். லீனியர்னால் சேம் அமௌண்ட் எக்ஸில் இன்க்ரீஸ் ஆகணும், ஒய்யில் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இந்த கிராஃப் வந்து லீனியர் கிராஃப். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸில் 5 இன்க்ரீஸ் ஆகணும், ஒய்யில் 5 இன்க்ரீஸ் ஆகணும். எக்ஸில் 10 கூடுச்சுன்னா ஒய்யிலையும் 10 கூடணும். ஸோ அப்படி போட்டு நம்ம 4 பாயிண்ட்டு, எக்ஸில் 5, ஒய்யிலையும் 5, எக்ஸ்லையும் 10, ஒய்யிலையும் 10, எக்ஸ்லையும் 15, ஒய்யிலையும் 15, எக்ஸில் 20, ஒய்யில் 20, அப்படி போட்டு நீ பிளாட் பண்ணனா இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி தான் உனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும்.
இஸ் a straight line passing through the origin. Resistor is a linear passive element. சொன்னோம்ல அந்த கிராஃபுக்கு பேர் லீனியர் கிராஃபு. ஸோ அந்த எலமெண்ட் அதனால தான் ரெசிஸ்டன்ஸுங்கிறது லீனியர் பேசிவ் எலமெண்ட் யூஸ்டு இன் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் டு கண்ட்ரோல் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.